ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 128 எபிசோட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம லைக் பண்ண வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து வழக்கம் போல் வந்து போன எபிசோட் பார்த்துருவாங்க, அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து புரியும். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உள்ளே வச்சு வந்து சீல் பண்ணி விட்ருவானுங்க நம்ம காங்ஸி, அப்புறம் வந்து நம்ம 3 பிரசிடென்ட்ஸும். ஸோ ஹீரோ வந்து உள்ளே வந்து அதை ஆப்ரேட் பண்ணி ட்ரை பண்ணுறோம், அதோட போன முடிச்சிடும். ஸோ இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன் காப்போம். அவங்க நினைக்கிறாங்க, ஸோ சியான் நீ வந்து சேஃபாக இருப்ப நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சியானை வச்சு நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் திடீர்னு ஒரு விதமான ஃபினோமினன் மாதிரி வந்து ஒரு ஃபியூஷன் வந்து ஏற்பட்டுருக்கான். ஸோ இது உணர்ந்தவங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல எல்லாரும் நம்ம சின்ன பொண்ணு நம்ம ஃபயர் அம்பரம்னா அவங்க ஓட்டி யோசிச்சு ஒரு வேளை இது வந்து அந்த ஸ்டார் பிளேஸ் அங்கே தான் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களமாச்சிடுவாங்க. சியான் நினச்சிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார் ரீஜனை கொஞ்சமாக உடஞ்சிட்டு வர. ஸோ சுற்றிக்கிற 3 பேர் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் அவங்க வந்து எல்லாருமே வந்து ஹீல் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து அந்த ஃப்ளேம் ஆப்ரேட் பண்ணுற கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உடனே வந்து நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சியானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க மாஸ்டர் விசிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நான் சொல்லிட்டு ஸோ சியானோட ஃப்ரெண்ட் வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த சீனில் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பாய்சனுக்கு பார்ப்பாங்க எல்லாருமே இருக்குது பார்த்து. ஸோ சியான் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு இந்த எனர்ஜி ஃபியூஷன் ஏன் இப்படி இருக்குது பிரசிடென்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த எனர்ஜி ஃபியூஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ரீஜன் அது வந்து உடையிற மாதிரி ஆச்சு, அதனால தான் நாங்கள் சீல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சரியா வச்சுக்க. அப்போது சியோன் அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவன் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிருக்கான் அப்படின்னு இருக்க. உடனே சொல்லுவார் அவனுக்கு வந்து ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இன்று பாய்சன்களை சரியான டென்ஷன் இப்படி சொல்கிறது கேட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம், அவன் எப்படி நீ உள்ளே வச்சு சீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் உடனே அவனை போய் பார்க்க போகிறேன். திடீர்னு அவன் தலைவலி லைட்டாக வர மாதிரி ஆகுது, அவன் சின்ன ஒரு மயக்க மாதிரி வருது. ஸோ பாய்சன்களும் இவன் சொல்லிட்டு இருக்கான், ஸோ அதை நீங்கள் உடச்சிங்கன்னா வந்து இங்கே எல்லாருக்குமே ஆபத்து, இந்த டேண்டாவே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க வந்து போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. பாய்சன்கள் பொறுமையா ஒழுங்கா நவந்துருங்க, இல்லைன்னா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்க காந்தி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இன்னும் அந்த அளவுக்கு வந்து பேனிக் ஆகுதில்ல, கண்டிப்பாக வந்து ஃப்ளேம் ஆப்ரேட் பண்ண வருவோம் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல பாய்சன்ல சரியானுச்சு, அவளும் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் திரும்ப சொல்ல மாட்டேன் ஒழுங்கா நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஜின்னி வந்து சொல்லுவாங்க, ஸோ வந்து சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, சியான்ட்டு நான் கொடுத்த கோல்டன் டிராகன் சீல் அந்த சீல் வந்து இனிமேல் வந்து ரியாக்ட் ஆகிடுது, அது மட்டும் இல்லாமல் அது மினிமம் எடுத்துட்டு. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் தான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லைண்டா. இந்த இடத்துல காந்தி சொல்லுவார், ஏதாவது தப்பாக போனால் நானே போய் அவனை கூப்பிட்டு வரேன், அதுக்கு வந்து நான் பொறுப்பு, அவன் என் ஃப்ரெண்டோட டிசிப்ளின் கண்டிப்பாக அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இவங்க வந்து போக ஆரம்பிடுவேன். நெக்ஸ்ட் சீன் யாரும் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த லோட்டஸ் பாண்ட் இருக்கும் பதிலா. ஸோ அவன் ஃபஸ்ட்டு வந்து இந்த லோட்டஸ் ஃப்ளேம் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஹார்ட் ஃப்ளேமுக்கும் அந்த பாண்டை யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளேமுக்குள்ளே வச்சுட்டு இருக்கா அந்த வெள்ளுக்கிற 3000 ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா ஃபயர் அவுட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு அது எல்லா அட்டாக் ஹீரோவும் தடுத்துக்கிட்டு இருக்கான். இதனோட இந்த ஃப்ளேம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக, அது கண்டிப்பாக அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து எனர்ஜி கொஞ்சமே இருந்துகிட்டே இருக்கா. ஸோ இந்த ட்ராகனை பற்றி விடாம ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து ரத்தமே கக்கிறாங்க இந்த இடத்துல முடியலன்ட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த ட்ராகன் வந்து இன்னும் எவ்வளோ வந்து சீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடச்சிட்டு ஹீரோ நினைக்கிறான் அவ்வளோதான் வந்து முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். திடீர்னு அவன் கையில் இருக்கிற ட்ராகன் சீல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அவன் போட்டு அந்த லோட்டஸ் பாண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராகன் செதில்களான இன்னொரு ஷீல்டு மாதிரி உருவாயிடும். ஸோ இந்த பவர் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, டிஃபென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா பெர்த்தை வந்து அடித்தாலுமே சரி அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணுறது இங்கே வந்து ஒன்றுமே ஆகலை. ஈவன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பவர் வந்து கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி வந்து இந்த டிராகன் தோடுது. ஸோ இந்த எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீலுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த சீல் உண்மையிலே அற்புதமான திங். ஸோ இது வந்து அதனோட பவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு கட்டத்தை வந்து அந்த பவரும் குறையுது விட்டு. ஸோ என் பவரில் இந்த அளவுக்கு எப்படி குறைஞ்சது. ஸோ அந்த சீல் வந்து என் பவர் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் நினைச்சிருக்கு. கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் ஹியூமன் சொல்லுவா. ஹீரோ சொல்லுவான், சரி ஓகே உன்னோட பவர்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த சீல் அமேசிங்காக இருக்குது, எவ்வளோ நேரம் என்ன பாடுபடுத்தினேன், இப்போ என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு அது பேர் முறைஞ்சிக்கிட்டு இருக்கான். அது செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பப்படை வெளியே வச்சுட்டு 2 பேரும் மாற்றி டிராகன் வச்சுருவாங்க. தலை உடனே மவுண்டன் சீல் வச்சு அடிக்காம 2 ஃபோர்ஸுமே பார்த்துட்டு அந்த இடத்துல சுற்றி தெரிஞ்சுட்டு போயிருக்கு. பப்பட அடிக்கும் டிராகன் என்னதான் தடுத்தாலுமே தொடர்ந்து அடிச்சு ஒரு அடி வைக்கும் பாருங்க, கொஜால வாயில அந்த திரும்பிட்டு போவோம். இந்த அட்டியில் எனக்கு ரொம்ப ஸ்டாட்டிஸ்ஃபை இந்த டிராகன் அடி வாங்கினதுல. ஸோ அந்த டிராகன் கத்திட்டு இருக்கு, எப்படா நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் வந்து எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு பவர்னு சொல்லி அதுவும் டென்ஷன் ஆகிட்டு திரும்ப ஒன்று வந்து சரி இந்த இடத்துல நான் சாகிறேன்னா நீ சாகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பவரும் பேசினா ஒரு கிறிஸ்டல் பெரிய பால் மாதிரி வந்து
பிளாஸ்ட் பண்ணது விடுறது என்னோட பவர் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ நீ சாகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சாகிறது என் செட்டத்தை நீ முடிவு பண்ண முடியாது, என்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி வந்து இருக்கேன். ஸோ அந்த டிராகன் அந்த கிறிஸ்டல் பால் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி நேரம் வந்துட்டு ஹீரோ சொல்கிறான் ஸோ இந்த கோல்டன் சீனோட பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு டிராகன் சீல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா பவர் வச்சு அடிக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கேன். அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு நிறைய டிராகன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ என்னடா ஹீரோ உடனே போய் ஒட்டுமொத்த டிராகன் மட்டும் அந்த சீல் வச்சு அடிப்பாம இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரு அட்டாமிக் பாக் வெடிச்ச மாதிரி அந்த ஸ்டார் ரீஜனுக்குள்ள பயங்கரமான வந்து ஒரு பாம்பு வெடிச்சு அந்த ஃபீல் வந்துடும். ஹீரோ சொல்லுவான் ஸோ இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளேம் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் சொல்லிட்டு இருக்கான் ஸோ நீ கவலையப்படாத, கண்டிப்பாக வந்து நான் பெட்ரே பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் உனக்கு ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி மாஸ்டர் ஏதாவது நான் கண்டிப்பாக அவங்ககிட்டயே நான் ஒன்று சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அவன் அப்சர்வ் பண்ண உடனே இப்போ ஒரு பெரிய ஃப்ளேம் எபிசோட்னா 2 ஃப்ளேம் வந்து வெளியே எடுத்து வைக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாய்சனுக்குலாம் ஹீரோ வந்து எப்போ வருவான் அப்படின்னு மாதிரி ஏக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களுமே நம்ம பிரசிடென்ஸுமே போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறான். ஸோ வந்து சிவோ எப்போ வருவான்னு தெரியல, அவன் கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும், இல்லைனா வந்து நான் வந்து ஒயிட்டுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வித்தியாசமாக காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளேமை கொஞ்சமாக ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வித்தியாசமான கோல்டன் ஃபார்மேஷன் இருக்கும். திடீர்னு ஹீரோ ஓட்ட முடியாது வேற கலர் ரெட் கலரில் ஒரு ஃப்ளேம் வந்து வந்துட்டு இருக்கு. உடனே அந்த ஃப்ளேமோட எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்கா. ஸோ தலைவன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வெளியே கொண்டுறான். ஸோ இப்போ என்ன விஷயம்னா 3000 ஃப்ளேம் வந்து வேற கலர் இருக்கு. ஸோ அந்த எனர்ஜி அந்த ஃப்ளேம் பட்டதே சுற்றிக்கிற எல்லா கல்லுமே வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கா. தலைவர் கண்ணை தரங்கும்போது லேசர் பீம் அந்த இடம் பொழந்துட்டு போக ஆரம்பிச்சு நினைக்கிறான் இதனோட பவர் என்னார்வஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ உடனே வந்து 3000 ஃப்ளேம் வெளியே வரணும், அதுவும் தப்பிக்க பார்க்குது. ஸோ தலைவன் பண்ண ஒரு ஃபார்மேஷன் வச்சு நீ எங்கேயுமே வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்து ஸோ எனக்குள்ள வந்து சேர்ந்துட்டு உன்னோட விதியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காத்திக்கிட்டு இருந்தது அந்த ஃப்ளேம் உடனே ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து எத்தனை லெவல் பண்ணா 6 லெவல் பிரேக் த்ரூ பண்ணி ஸோ டூசாங் ஆன்செஸ்டரோட 9வது பிளேஸில் வந்து இப்போ இருப்பான். டூசூனுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருப்பான். ஹீரோ சொல்கிறான் இது வந்து உண்மையிலே என்னார்மஸாக இருக்குது இந்த பவர் மாஸ்டர், இந்த ஃப்ளேம் கல்டிவேஷன் எனக்கு கற்றுக் கொடுத்து ரொம்ப நன்றி, இதனோட பவர் கொட்டூரமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவனுமே அந்த ஃப்ளேமை பற்றி அவனுக்குள்ள எடுத்து வச்சுட்டு இப்போ கிட்ட 3 லெஜெண்டரி ஃபிலிம் இருக்குது. ஸோ 3000 ஃபிலிம் ரேங்க் 9 இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பப்பட் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஸ்டார் இந்த ஃபயரோட எசன்ஸ் இது மேலே பட்டு பப்பட்டுமே ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல எனர்ஜி நான் ஏன் வேஸ்ட் பண்ண வந்து விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஷன் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து டார்க் ப்ளூ முத்து மாதிரி வந்து ஒரு முத்து அவன் இடத்துல வந்து உருவாக்கி வச்சிருவான். நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லாருமே வந்து வெளில வந்து எல்லாம் சந்தோஷமாக நார்மலாக போயிட்டு அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஃபினோமினன் சேஞ்சே ஏற்பட ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்து என்னடா நடக்குதுன்னு பயந்துட்டு வந்து கொட்டூரமான தண்டை எல்லாம் தாக்கிட்டு ஸோ மக்கள்லாம் ஓடிட்டு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணு ஸோ இந்த ஸ்டார் ரீஜன் உடைய பார்த்து எல்லா ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வாங்க இங்கே ஹீலிங்காக ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே ஸ்டார் ரீஜன் வந்து ஹீல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரீஜன் கொஞ்சமாக பிரேக் இருக்கிற பிரசிடென்ஸ் எல்லாமே ஹீல் பண்ணிருக்காங்க. ஸோ அது எல்லாரும் ஹீல் பண்ணி இது மட்டும் வெளியே வந்துச்சு அந்த டிராகன் வெளியே வந்துடும். அது வந்துச்சுன்னா மொத்த டேட்டாவே வந்து அழிச்சுன்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம யூகோ வந்து யூக்கு வந்து ஹீரோ வரலையான்னு கவலை. இதில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னதான் ஆகிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் இதுவாக போய் நம்ம ஹீரோ இருந்தாலும் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ நீங்கள் உடனே எங்கே கிளம்பி ஆகணும் இல்லை உயிருக்கு அப்படின்னா இல்லை கண்டிப்பாக தான் கிளம்ப முடியாது சிவா விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது நீ என் கூட ஸ்பேஸ் சேனலை ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். உடனே நம்ம சின்ன பொண்ணு என்ன பண்ணுறோம் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேனல் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த சேனல் ஓப்பன் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க அது எவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் தெரியுமா. ஸோ உங்கள் உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வாயமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இதில் லிட்டிஃபை டாக்டர் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபேம் மெம்பர்ஸ் ஸோ நான் வர 2 பேருமே போவோம் உள்ள எவ்வளோ பேர் பிரச்சனை தான் பரவாயில்ல வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இது பண்ணோம் 2 பேர் தெரிச்சு போய் வீரானு. ஸோ உங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி அவனும் உள்ள எக்கச்சக்க பீப்புள்ஸ் வந்து வெளில இருக்காங்க எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே கிராக் விட்டுக்கிட்டு அந்த ஸ்டார் ரிஜின் வெளில வந்து கிராக் விட்டு ஸோ ஸ்பேஸ் சேனலே ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொட்டூரமான பர்சன் இருக்கு. ஸோ வந்து லிட்டிஃபை இருப்பாங்க ஒரு வேலை ஹீரோவாக இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். இந்த இடத்துல எல்லாருமே வந்து என்னடான்ற மாதிரி பார்த்துட்டு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா 3000 ஃப்ளேம் டிராகன் ஃபார்மோட அந்த கையை வெளியே வருவாங்க எல்லா பற்றும் மிரண்டாங்க உள்ள மாதிரி டிராகனே வெளியே வரும் பாருங்க. ஸோ வெளியே வந்து டிராகன் பற்றி எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ வந்த டிராகனை ஒரு ரோடு விட்டுட்டு இருக்கு எல்லாருமே என்னடா இது பேரழிவு ஏற்படுத்த போடி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன். அதாட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் மறக்காமல் வந்து லைக் போடுங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ ஹீரோ வந்து இப்போ வந்து அவன் இருக்கிற 3 ஃப்ளேமையுமே பார்த்தீங்கன்னா 3 லெஜெண்டரி ஃப்ளேமே வந்து ஃபியூஸ் பண்ணி வந்து ஒரு ஃப்ளேம் வந்து உருவாக்கியிருப்பான். ஸோ அந்த ஃப்ளேமுக்கு வந்து அவன் என்ன பேர் வச்சுருப்பான்னா 3000 லோட்டஸ் ஹார்ட் ஃப்ளேம் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ளேம் ரெட் கலர் ஃப்ளேம். ஸோ 3 ஃப்ளேமையும் வந்து ஃப்ளேம் மந்திரால் இன்ஃபியூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஃப்ளேம் வந்துச்சு இதனோட பவர் கொட்டூரமாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன். ஸோ அப்புறம் ஷாலோ இது பிடிடிஎஸ் வந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சண்டே ஒர்க்கு வந்தவொடனே நானும் டயரில் தூங்கிட்டேன். அப்படியே பல பிரச்சனைகள். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எபிசோட் வந்துச்சுன்னா அது அப்போவே வந்து முடிச்சுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க. ஸோ ப்ரோ பிடி ரீச் பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என்னடா அவங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளால் வந்து பண்ண முடியலையே கரெக்டாக நமக்கு சுச்சுவேஷன் வந்துச்சுட்டு. ஸோ வந்து என்னாலலாம் பரவாயில்ல, 10 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி, எவ்வளோ நிமிஷமாக இருந்தாலும் சரி, வந்தோடனே எடிட் பண்ணி போட்டுடுறேன். அதுதாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு த்ரோன் ஆப்ஷன்லேயுமே இது பண்ணுறேன். ஆக்சுவலி நாளைக்கு எனக்கு எக்ஸாம் வந்து அது வந்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் டே தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி வந்து ஐ திங்க் நான் இதுவும் வந்து முடிச்சிருவேன். த்ரோன் ஆப்ஷனில் வந்து 2 எபிசோடு முடிக்க டைப். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. பாய் பாய் பாய். எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.